ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இங்கே வந்ததுக்கப்புறமா நான் ஒரு ப்ராப்பராக ஒரு டெய்லி விலாகில் ஒரு டெய்லி டே இன் மை லைஃப் அந்த மாதிரி எந்த விலாகுமே போஸ்ட் பண்ணல. ஸோ இன்றைக்கி ஷூட் பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன். இங்கே சென்னை வந்தப்புறமா என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன் எப்படி இருக்குன்றது தான். எப்போவுமே இப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. பட் சில சமயங்களில் சில நேரங்களில் இந்த மாதிரி தான் இருக்கும். சில சமயங்களில் ஃப்ரைடேவே எல்லா வேலையும் பார்ப்பேன், சில சமயங்களில் தேர்ஸ்டே பார்ப்பேன். இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்காஸ்ட்டாக ஃபீல் ஆகிடுமோன்னு ஒரு தோணுச்சு ஃப்ரைடே எல்லா வேலையும் பார்த்தா. அதனால சரின்னு சொல்லிட்டு தேர்ஸ்டே க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிடலான்னு தேர்ஸ்டே ஒரு ஈவினிங் 7 o'clock போல் ஃபஸ்ட்டு விளக்கெல்லாம் கழுவி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு விளக்கெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு டேபிள் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணிவிட்டு வீடை க்ளீன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். இந்த டேபிள் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆகிடுக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப புழுதியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி தொடச்சி விட்றலாம். தொடச்சிட்டாலே அந்த புழுதியெல்லாம் ஓரளவுக்கு போயிடும். மொத்தமாக க்ளீன் பண்ணணுன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கணும் தெரியும். ப்ளஸ் அதுக்குன்னு தனியாக ஒரு டைம் ஒதுக்கணும். இப்போ கிச்சனை எப்படி க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டேபிளை க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டு துடைக்கிறதுக்காக வந்துட்டேன். அப்போது எனக்கு வந்து இந்த வீடியோ இல்லை பாட்டு அந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்டுட்டே தான் எனக்கு வேலை பார்க்குற பழக்கம் இருக்குது. அண்டு ஏதாவது ஒன்று ஓடிட்டே இருக்கணும். ஏன்னா சொல்லப்போனால் எனக்கு டிவி வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அது ஏதாவது பேசிட்டு இல்லை ஏதாவது பாடிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி கேட்டுகிட்டே வேலை பார்த்தா தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நான் வேலை பார்த்துட்ருக்கேன்ற ஒரு திருப்தி இருக்கும். அண்ட் அது மாதிரி வேலை பார்க்கும்போது அவ்வளோ டயர்டாகவும் ஃபீல் ஆகாது. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஃபீல் ஆகும், இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க, அதாவது இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டே வேலை பார்க்க தான் பிடிக்குன்ற மாதிரி ஆட்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்டு ஒட்டரை இருந்தது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒட்டரை அடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு எனக்கு எட்டின வரைக்கும் ஒட்டரை அடித்தேன். மிச்சதுக்கு வந்து அடிக்கலை. அண்டு நான் நிறைய தேடிட்டுருக்கேன் ஒட்டரை குச்சி, எனக்கு கிடைக்க மாட்டேது. நல்ல பிராண்டோடது ப்ளஸ் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கிற மாதிரி என்னோடய பட்ஜெட்டு இல்லை. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு வீடை ஃபஸ்ட்டு நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு வீடு துடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கவரில் வந்து மிளகாத்தல் எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க. மிளகா வத்தல் அது இருக்குது. அதை காய வச்சு பொடி பண்ணணும். இப்போ ஊருக்கு போகிறதுனால இப்போ அதை பண்ணி வச்சுட்டு போனால் அது சரியாக இருக்காது. ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பண்ணலை. பங்குனி உத்திரம் வருது இல்லையா, அதுக்காக ஊருக்கு போகிறோம். யாரெல்லாம் பங்குனி உத்திரத்துக்கு அவங்கவுங்க குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் எனக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் தான் திருப்தியாக இருக்கும். ஊருக்கு போகிறது கூட ரிட்டன் வந்து பார்க்கையில் ஓரளவுக்கு வீடு நீட்டாக இருக்கும். வந்தோடனே ஓரளவுக்கு சின்ன சின்ன வேலைகள் கூட பார்க்க முடியும். இல்லை க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னா எனக்கு அது ஏதோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நான் கிளம்பி போயிட்டால் கூட எனக்கு மனசு நிம்மதியாக இருக்காது. அப்படியே போட்டு வந்துட்டோமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அண்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு அடுப்பை ஃபஸ்ட்டு கழுவி விட்டுட்டா அதுலேருந்து தண்ணி சப்போஸ் கீழே விழுந்துச்சுன்னா வீடு துடைக்கும் போது அதோட சரியாக போயிடும்ன்றதுனால ஃபஸ்ட்டு அடுப்பை கழுவுறதுக்கு வந்துட்டேன். நான் எப்போவுமே இது என்னோடய சில்வர் தான் அடுப்புங்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்கும். சோப் போட்டு நம்மளோட விம் பார் இருக்கு இல்லையா, அதில் விம் லிக்விட் வச்சுருக்கேன். அதையே போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போட்டு தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னால் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த வேலைலாம் பார்ப்பேன். அது முடிச்சுட்டு அந்த அடுப்புக்கு மேலே இருக்கிற அந்த டைல்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக எண்ணெய் மக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதை தேய்ச்சி கழுவிட்டு எல்லா வீக்கும் அதை ஃபஸ்ட்டு கழுவிடுவேன். இந்த அடுப்பு ப்ளஸ் டைல்ஸு அண்ட் கீழே இது எல்லாத்தையும் எல்லா வீக்கும் கழுவுவேன். அண்டு சும்மா துடைக்கலாம் மாட்டேன். எனக்கு என்னமோ துடைச்சதுக்கு அப்படி துடைச்சேன்னா கூட எனக்கு ஏதோ பிசுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். எண்ணெய் பசுக்கு இருக்க மாதிரியே இருக்கும். அதனால மொத்த இது கவுண்டர் டாப்பையுமே நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். இப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த கிச்சன் ஆர்கனைஸ் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இப்படி க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கிறதுனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாண்டை வந்து செவரில் அடித்தேன். இல்லைனா எனக்கு இது செவரில் அடிக்கிற வேண்டிய தேவையும் இல்லை. அதை நகட்டிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னால் இருந்த வீட்டில் வந்து அது அடுப்புக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறதுனால அதை நான் மேக்ஸிமம் தொடமாட்டேன். அடுப்புக்கு இந்த பக்கமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். பட் இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால ப்ளஸ் தண்ணி அதில் அடியில் போய் தங்கிக்குது. ஸோ வேறு வழியே இல்லை, நான் அதை எடுத்து தான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறமா தான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ கூட அந்த ஆயில் ட்ரை ரிமூவ் பண்ணி வைக்கிறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. சப்போஸ் கீழே விழுந்துருமோ, அத்தனையும் கண்ணாடி பாட்டில் வேறு. ஸோ பயந்து தான் ஒவ்வொரு வேலையும், அதாவது அந்த கிச்சன் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனாலேயே கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி இல்லை ஒரு பயம் மாதிரி வந்துடுது. எனக்கு வந்து ஒரு சின்ன வேலை கூட காம்ப்ளிகேட் இல்லாமல் இருக்கணும். எந்த வேலையுமா இருக்கட்டும் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம அதை அதுக்கடுத்த முறை
நிம்மதியாக பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அண்டு இந்த வெளியூருக்கு கிளம்புறோம் வைக்கிறோம் இல்லை எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நாள் நைட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சு கிளம்பி போகும்போது அந்த ஊருக்கு போகிறதுக்கான முழு திருப்தி நமக்கு கிடைக்காதோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு உண்டு. எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே பொங்கலுக்கு மறுநாள் வந்து நாங்கள் மாரியம்மன் கோயிலுக்கு போவோம். அந்த பொங்கல் அன்றைக்கி வேலை பார்த்தது பத்தாதுன்னு எங்கள் அம்மா பொங்கல் அன்றைக்கி நைட்லேயும் ஒரு 12 வரைக்கும் 1 வரைக்கும் வேலை பார்த்துட்டு மறுபடியும் 4 மணிக்கே எழுந்திரிச்சு அவங்க அவ்வளோ சாப்பாடு பண்ணி எல்லாம் பண்ணி அப்புறம் தான் கிளம்பி போவோம். அப்படி போகும்போது அந்த ட்ரிப் வந்து நிம்மதியாக என்ஜாய் பண்ண முடியாதோ அப்படி இருக்கும். அண்ட் அந்த அவ்வளோ நேரம் முழிச்சிருக்கிறதுனால ஃபுல் ட்ராவலிங்லேயே எங்கள் அம்மா தூங்கிட்டே தான் வருவாங்க. பார்க்குறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ வேலை பார்த்துட்டு இப்படி தூங்கிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி இருக்கும். அந்த ட்ரிப்பை அவங்க என்ஜாயே பண்ண மாட்டாங்க. அண்ட் அந்த ட்ரிப்பு மறுபடி போகலான்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது எக்ஸ்ட்ராஸ்டாக தான் ஃபீல் ஆகும். எங்கே கிளம்புறதா இருந்தாலும் அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சுட்டு தான் போகணுன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு ஹோட்டலில் ஒரு ₹100 ₹50 செலவு பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடலான்ற ஒரு இது இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம காம்ப்ளிகேட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த விஷயத்த அதுக்கடுத்த முறை பண்ணுறதுக்கான விருப்பமோ ஒரு சந்தோஷமோ இல்லை அது நம்ம நிம்மதியாக தான் போகணுன்னு நினைப்போம். பட் அதில் கூட அந்த ஒரு விருப்பம் இருக்காதுன்னு எனக்கு ஒரு இது உண்டு. அதனால் எந்த வேலையுமே எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், சிம்பிளாக முடிச்சிடணும். இந்த வேலை தானே இது முடிச்சிடலாம் அப்படின்னு தோணணும். அதை விட்டுட்டு ஐயோ இந்த வேலையா அப்படி இருக்கக்கூடாதுன்றதை நான் ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணுற ஒரு ஆள். இந்த மாதிரிலாம் நீங்கள் எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி யாருக்காவது நடந்திருக்கான்றதை மறக்காமல் சொல்லுங்கள். எங்கே போகிறதா இருந்தாலும் அந்த விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. எதாக இருந்தாலும் அதை காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. அதை காம்ப்ளிகேட் பண்ணிட்டோன்னா அதை நமக்கு மறுபடியும் பண்ணுறதுக்கு தோணாது. அண்டு அது அப்படி தான் நான் ஒவ்வொரு வேலையுமே பார்த்து பண்ணக்கூடிய ஆள். அதனால தான் அந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து இதை எனக்கு பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்டோடனே ஹஸ்பண்டும் சரி ஓகே உனக்கு வேலை காம்ப்ளிகேஷனாக இருக்குன்னா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நாங்கள் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பேஷனையும் க்ளீன் பண்ணியாச்சு. அது எப்போவுமே ரொம்ப அழுக்காக இருக்கும். 1 வீக் தான் 2 பேர் தான் யூஸ் பண்ணுறோம். பட் அவ்வளோ அழுக்காக இருக்கும். அது எப்போவுமே அந்த ஹேண்ட் வாஷ் லிக்யூட் இருக்குது இல்லையா, அந்த சோப்பே லைட்டாக அந்த ப்ரஷ்ஷில் போட்டு அப்புறமா க்ளீன் பண்ணோம்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பக்கெட்டில் இருந்த தண்ணியெல்லாம் தூர ஊற்றிட்டு 2 பக்கெட் வச்சு கழுவுனேன். ஒரு பக்கெட்டை கழுவிட்டேன். அதுக்கடுத்த இந்த பக்கெட்டில் இருந்த தண்ணியையும் தூர ஊற்றிட்டு ஃபுல் பக்கெட்டே முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு தேய்ச்சி கழுவிடுவேன். அந்தளவுக்கு தான் தேய்ச்சி கழுவியிருந்தேன். ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக அப்படி உட்காந்து கழுவ மாட்டேன். ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த ரொம்ப டஸ்ட் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு கழுவி வச்சுருவேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா பக்கெட் உள்ளே இருக்கிற பக்கெட்ஸ் எல்லாம் தண்ணி பிடிச்சே வச்சுருக்கிறதுனால அந்த தண்ணியில் இருக்கிற டஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அடியில் எப்போவுமே தங்கிட்டு பக்கெட் ஒரு மாதிரி வலுன்னு இருக்கும். பக்கெட்டில் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வலுன்னு இருக்கும். அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. லைட்டாக ஒரு சோப்பில் நம்ம எப்படி பாத்திரம் கழுவுறதுக்கு சோப் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி அதே சோப்பு வச்சுட்டு அதை லைட்டாக அந்த நம்ம ஸ்க்ரப்பு இதுக்குன்னு தனியாக வச்சுருக்கிறேன். நான் வாஷ்ரூமில் இருக்கிற பக்கெட்ஸ் எல்லாம் கழுவுறதுக்குன்னே தனியாக ஒரு ஸ்க்ரப் வச்சுருக்கேன். அந்த ஸ்க்ரப்பை வச்சே ஃபுல் பக்கெட் இந்த பக்கெட் அப்புறம் பின்னால் ஒரு பெரிய பக்கெட் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே தேய்ச்சி கழுவிட்டு வாஷ்ரூமையும் கழுவி குளிச்சுட்டு தான் இன்றைக்கி தூங்க போகிறதா ஒரு பிளான் இருக்குது. இதில் இடையில கேப்பில் வந்து பெட்ஷீட் கவர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் வீடை தொடச்சேன். ஏன்னா அந்த பெட்ஷீட் மறுநாள் சப்போஸ் காலையில் ரிமூவ் பண்ணுறோன்னா அதில் இருக்கிற தூசி ஃபுல்லாக கீழே விழுந்து மறுபடியும் அதை க்ளீன் பண்ணதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும், வீடை க்ளீன் பண்ணதுக்கே. ஸோ ஃபஸ்ட்டு பெட்ஷீட்ஸ் கவரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் பெட்ரூமையும் தொடச்சேன். பெட்ரூம் எல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு தான் வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தேன். ஸோ வாஷ்ரூம் க்ளீன் பண்ணி குளிச்சுட்டு வந்துட்டு வாஷ்ரூம் வாசல்லையும் அதுக்கப்புறம் அது மெயின் டோர் வாசல்லையும் போட வேண்டிய அந்த கால் மிதியடி இருக்கு இல்லையா, அதையும் போட்டாச்சு. நான் மிதியடி வந்து காசு கொடுத்துலாம் வாங்க மாட்டேன். என்னோடய நைட்டு ஏதாவது கிழிஞ்சிருக்கு இல்லை துண்டு தேவைப்படாதது ஏதாவது இருக்குது அந்த மாதிரி ஐட்டங்கள் இருந்துச்சுன்னா அதையே மிதியடியாக யூஸ் பண்ணிப்பேன். அது பெட்டராகவும் கூட இருக்குது. ஈஸியாக அழுக்கானா கூட அது தூர போட்டுட்டு நம்ம இன்னொரு இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நைட் முடிஞ்சிருச்சு, நம்ம காலையில் பார்க்கலாம். தூங்குறதுக்கு முன்னால் பெட்ஷீட்க்கு கவர் அப்புறமா தலைவாணி பில்லோ கவர் அப்புறம் பெட்ஷீட் எல்லாம் எடுத்து போட்டுட்டு தூங்கிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு நைட் டியூட்டின்றதுனால அவர் உட்காந்து நைட் டியூட்டி பார்த்துட்ருக்காரு. நான் தூங்க போகிறேன். ஸோ அவருக்கான பில்லோ கவர் எல்லாத்தையுமே போட்டு வச்சிட்டா அவர் வந்தோடனே காலையில் மார்னிங் வந்து தூங்கும்போது கரெக்டாக இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் தூங்க கிளம்பிட்டேன். அண்டு மார்னிங் பார்க்கலாம். அண்ட் மார்னிங் வந்து காலையில் எழும்பின உடனே இருக்கிற வேலைகள் ஒன்று ஒன்றா பார்க்கணும். அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஏன்னா பெட்ஷீட்ஸ் மட்டும்தான் துவைக்கணும். துணி துவைக்கிற வேலை மட்டும்தான் மேக்ஸிமம் முடிஞ்ச வர நாளைக்கு வச்சுருக்கேன். நிறைய வேலை வைக்கலை. இருந்தாலும் கூட ஒரு மாதிரி எக்ஸாஸ் ஃபீல் ஆகிருமோன்ற ஒரு பயமும் இருந்துகிட்டே தான் இருக்குது. காலையில் எழும்பி தான் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்.
உங்களுக்கெலாம் ஃப்ரைடே எப்படி போகும்? நீங்கள் இந்த மாதிரி வேலைகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? என்னன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்டு ஹவுஸ் ஒய்ஃப் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களோட ஃப்ரைடே ரொட்டீன்ஸ் எப்படி இருக்கும் என்னன்றதையும் சொல்லுங்கள். இல்லை வீக்கெண்ட் வரப்போகுது இதெல்லாம் எதுக்கு போட்டு பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஜாலியாக இருப்பீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எனக்கு என் வீட்டில் பழகிட்டதுனால நான் இதை பண்ணுறேன், அவ்வளோதான். எங்கள் அம்மா வந்து எப்போவுமே எல்லா ஃப்ரைடேவும் அதை க்ளீன் பண்ணி அதை பண்ணி அப்படி பார்த்து பழகி வளர்ந்துட்டதுனால என்னால் அதை க்ளீன் பண்ணாமல் இருக்க முடியறதில்ல. நான் ட்ரை பண்ணால் கூட 1 வீக் சரி போகுது அப்படின்னு விட்டுட்டால் கூட எனக்கு அடுத்த வாரம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதனால தான் முடிஞ்ச வரை வீக்லி பண்ணிக்கணுன்றத ரொம்ப ஷுவராக இருக்கேன். இல்லைன்னா எனக்கு தான் அந்த வேலை அதிகமாகுதோ, நான் தான் அந்த வேலையை ரொம்ப பெருசாக அதிகமாக்கிக்கிறனோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால தான் முடிஞ்ச வரை வீக்லி க்ளீன் பண்ணிடணுன்றதில் ரொம்ப ஷுவராக இருக்கேன். இந்த மாதிரி யாரெல்லாம் வீக்லி க்ளீன் பண்ணுவீங்க, இல்லை அந்த மாதிரி எப்படி நீங்களாம் க்ளீன் பண்ணுவீங்கன்றதையும் சொல்லுங்கள். காலையில் எழும்பிட்டு என் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருந்தாங்க, நான் என் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு காலையில் எழும்பி ப்ரஷ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வேலை எனக்கு துணி முக்கி வைக்கிற வேலை தான் இருந்துச்சு. ஏன்னா துணி அதிகமாக இருக்குது இல்லையா, பெட்ஷீட் அண்ட் பில்லோ கவர், அதுக்கப்புறமா நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை மேக்ஸிமம். பட் இருந்தாலுமே அந்த பெட்ஷீட்ஸ் துவைக்கிறதே பெரிய வேலை தான் இங்கே என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மிஷின் கிடையாது, கையில் தான் துவைக்கணும். ஸோ முதல்ல அதை முக்கி வச்சுட்டு தான் டீயே குடித்தேன் அன்றைக்கி. ஃபஸ்ட்டு பெட்ஷீட் கவர், அதுக்கப்புறமா பில்லோ கவர், அடுத்து அது பேர் என்ன, அந்த கால் மிதி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு முக்கி வச்சுட்டு தான் நான் டீ குடிக்கவே போனேன். அதுக்கப்புறம் இதை முக்கி டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது இல்லை. அதனால் அப்படி சப்போஸ் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன்னா நான் எனக்கும் பண்ணிப்பேன். ஒரு ஆளுக்கு பண்ணும்போது அது அதிகமாகிடுது, இல்லைனா தூர போடுற மாதிரி ஆகிடுது. ஒரு ஆளுக்கு போட்டு என்னத்தை பண்ணுறது அந்த மாதிரி ஆகிடுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஆளுக்கு சாப்பாடு பண்ணும்போது. அதனாலேயே பாதி நான் பிரேக்ஃபாஸ்ட் இப்போது அவங்களுக்கு நைட் டியூட்டி ஆரம்பித்ததுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அண்டு எனக்கு புரியுது, நான் சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது. பட் என்னால் முடியல, என்னால் ஒரு ஆளுக்கு பண்ணி சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி என்னைக்காவது நைட்டில் டிஃபன் பண்ணிவிட்டு அது மீதி இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்டுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு துணியெல்லாம் முக்கி வச்சுட்டு லஞ்சு செய்கிறதுக்கு போயிட்டேன். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி சாம்பார் அண்ட் சிறுகிழங்கு பொரியல், அப்புறமா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பாரெல்லாம் தாளித்து ஊற்றிட்டு நம்ம வேலையை பார்க்க போகலான்னு அங்கே லஞ்செல்லாம் முடிச்சுட்டு வந்து துணி துவைச்சி குளிச்சுட்டு தான் போய் சாப்பிடுவேன். எனக்கு வந்து லஞ்சுக்கு முன்னால் குளிச்சிடணும். அது ஏன் அப்படி ஒரு பழக்கம் வந்தது என்னன்னு எனக்கு தெரில. ஏன்னா ஆக்சுவலி எனக்கு லஞ்சுக்கு முன்னால் குளிச்சிடணும். குளிக்காமல் லஞ்சு சாப்பிட்டா எனக்கு கம்ஃபர்டபுளாக சாப்பிட்ற ஃபீலே இருக்காது. எப்போவுமே அது கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் சரி, வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, எப்படி சாப்பிட்டாலும் சரி, எனக்கு லஞ்சுக்கு முன்னால் குளிச்சிடணும். குளிக்காமல் லஞ்சு சாப்பிட்டா எனக்கு லஞ்சு சாப்பிட்ட ஒரு திருப்தியே இருக்காது மனசில். அதனால் இப்போ வந்து கொஞ்சம் ரைஸ் கம்மியாக எடுத்துகிட்டு வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிற பழக்கம் இருக்குது. என்னோடய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து நான் அந்த மாதிரி ஃபுட் சீரிஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். சீக்கிரமே அதுக்கான வீடியோஸும் நான் எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஊருக்கு போயிட்டு வந்து தான் பார்க்கணும். 2 வாரம் ஆச்சு ஊருக்கு போய், 2 வாரம் ஆகிரும் ஊர்லேருந்து வர்றதுக்கு. அண்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ கன்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சாமிக்கு விளக்கெல்லாம் கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அதுக்கு பொட்டு வச்சு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பொட்டு வைக்க ஆரம்பித்தாச்சு. இது எப்படி எனக்கு ஒரு 1/2 hour ஆகும். பொட்டு வச்சுட்டு முழுசாக பொட்டு வச்சு எல்லாத்தையுமே பொட்டு வச்சு முடித்து எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1/2 hour ஆகும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் என் ஹஸ்பண்டை எழுப்புறதாகவே இருந்தேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கினாங்க அன்றைக்கி. வேலைலாம் முடிக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு லேட்டாக தான் தூங்கினாங்க. ஸோ அவங்கள லேட்டாக எழுப்பி தான் அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தேன். 4:30 கிட்ட ஆகிடுச்சு. அப்போ அவங்க சாப்பிட்டுட்டு தான் எனக்கு சாமிக்கான பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. வியாழக்கிழமை பூ வாங்கினா கம்மி ரேட்டுக்கு தராங்க, அதே வெள்ளிக்கிழமை வாங்கினா கம்மி ரேட்டுக்கு தரமாட்டுறாங்க. ஸோ இனிமேல் கொஞ்சம் உஷாராக வியாழக்கிழமையே வாங்கி வச்சுக்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வியாழக்கிழமை பூ வாங்கும்போது எனக்கு 20 rupeesக்கு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து 20 rupeesக்கு தந்திருக்காங்க அந்த கடையில். அதே கடையில் இவங்க போய் கேட்கல, ஃப்ரைடேன்றதுனால 20 rupeesக்கு தரலை. அண்ட் பக்கத்தில் அந்த தண்ணி வந்து எதுக்குன்னா கை அப்பப்போ எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டர்ட்டியான ஃபீல் ஆச்சு அப்படின்னா அப்பப்போ கையை நினச்சிப்பேன். சந்தனம் குங்குமம் வைக்கும்போது எனக்கு அடிக்கடி அந்த கை நினைக்கிறப்ப, அது சந்தனம் குங்குமம் வைக்கும்போதும் இல்லை, சமைக்கும் போதுமே அடிக்கடி எனக்கு இந்த கையை நினைக்கிற பழக்கம் இருக்குது. அது எனக்கு ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரில. என்னால் அது வந்து கையை கழுவலைன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு கையை கழுவிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் தண்ணி பக்கத்துலேயே வச்சுருக்கேன்.
இது வந்து இதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அவங்க பூ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பூவையும் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. கதவை க்ளோஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரு 5:30 இருக்கும். அந்த டைம் வாக்கில் தான் அவங்க பூ வாங்கிட்டு வந்தோடனே அதையும் எடுத்து வச்சு நீட் பண்ணிட்டேன். அப்புறமா இன்றைக்கி வந்து பிரசாதமாக பருப்பு பாயாசம் பண்ணியிருந்தேன். அதையும் எடுத்து வச்சுட்டு விளக்கு பொருத்த ஆரம்பித்தாச்சு. ஒரு 6:30 போக்கில், அதாவது 6:15க்கெலாம் விளக்கு பொருத்திட்டேன். அதுக்கப்புறமா தீபதூப ஆதாரணை எல்லாத்தையும் காமிச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு நிம்மதியாக எனக்கு அந்த டே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு? உங்களோட வீக்கெண்ட் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வந்து உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.